There is an inborn desire in the heart of every man, woman, and child to see greatness, to see something great, and to admire it, and to praise it. நம்ம ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உள்ளான விதத்தில பிறக்கும்போதே ஒரு ஆசை. அதாவது மிகப்பெரிய காரியத்த பார்க்கணும், அதை பார்த்து புகழணும், வியந்து போகணும் அப்படின்ற ஒரு உள்ளான ஆசை பிறக்கும்போதே இருக்குது பாருங்க. That's why we're always looking for something interesting or something great in Facebook or YouTube or WhatsApp, We're looking for something that will grab our attention. And then when we find that something to be amazing or great, we immediately share it with our friends and we say, wow, what a great song or what a great message or what a great scenery or what a, interesting thing this is. அதனால தான் என்ன பண்ணுறோம், எப்போதுமே Facebook, YouTube இந்த மாதிரி போய் தேடுறோம். அதில் சுவாரஸ்யமாக ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பார்க்கலாமா அப்படின்ற விதத்தில் சுவாரஸ்யமான விஷயத்தை ஏதாவது தேடுறோம். மிகப்பெரிய விஷயம், அதாவது வியக்கத்தக்க விஷயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஏதாவது பார்க்கும்போது அது என்ன செய்கிறோம், மற்றவங்களுக்கும் இது எவ்வளோ அற்புதமான விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்குறோம். This desire to see greatness and to admire it and to praise it is put there by God Himself. அப்போ இப்படி மிகப்பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம், அதை பார்த்து ரசிக்கிறது, அதை மெச்சுக்கொள்வது, அதை புகழுவது, இப்படிப்பட்ட காரியத்தை வந்து தேவனே நமக்குள்ளாக அப்படிப்பட்ட விருப்பங்களை வைத்திருக்கிறார். Why? ஏன்? The ultimate reason is so that we may eventually find our way to the greatest and the most glorious object, which is Christ Himself. ஏன் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இறுதியாக முடிவாக மிக உயர்ந்த மிகப்பெரிய உன்னதமான அந்த வியக்கத்தக்க மிகப்பெரிய, அதாவது கிறிஸ்துவையே நம்ம பார்க்க வேண்டும், அவரை பார்த்து அப்படி மெச்சுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி நமக்குள்ள வச்சிருக்கிறார். The reason is not just so that we'll go looking in Facebook and YouTube and these places. But the reason is, that's all fine, but the reason is, the greater reason is, the ultimate thing is so that we may eventually go to the greatest object, the most glorious object, which is Jesus Christ Himself, and fix our eyes on Him, see His greatness, admire His greatness, and praise and worship Him. அப்போ நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆசையை வச்சிருக்கிறது வந்து ஏதோ நம்ம ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது பெரிய விஷயத்தை தேடுறதுக்காக இல்லை பாருங்க. முடிவாக இறுதியாக நாம் எங்கே போகணும், அதாவது கிறிஸ்துவை, அதாவது மிகப்பெரிய மகிமையாக இருக்கிற மிகப்பெரிய காரியமாக இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லக்காக இருக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும், அவரை பார்த்து அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஆசையை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். I know this is the reason God put this desire in each and every one of us, because this is what you and I are going to end up doing for all eternity. We are going to fix our eyes on the greatness and the glory of Jesus, admire that, and worship Him and praise Him forever. இந்த காரணத்துக்காக தான் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசை விருப்பங்களை தேவன் வைத்திருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம் வந்து முடிவாக இறுதியாக வந்து எப்போதுமே அவரை கிறிஸ்துவை அவரே பார்க்க போகிறோம், நம்முடைய கண்களை முழுவதுமாக அவர் மீதே வைக்க போகிறோம், எப்போதுமே நித்தியமாக நம்ம அவரையே பார்த்து கொண்டிருக்க போகிறோம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட விருப்பங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார். We will see the glory of Jesus forever and ever. இயேசுவினுடைய மகிமையை வந்து நாம என்றென்றைக்குமாக பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். This is what our main text talks about, doesn't it? John 17 verse 24. This is the text we have been studying. நாம படித்து கொண்டிருக்கிற அந்த முக்கியமான வேத பகுதி யோவான் 17:24 அந்த பகுதி இதை குறித்து தான் போதித்து கொண்டிருக்கு. அதை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். Right, let me read it. John 17:24. யோவான் 17:24 வாசிக்கிறேன் பாருங்க. It's been a while since we read it. We've had a break of 2 weeks now. ஒரு 2 வாரம் நமக்கு கேப் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம மறுபடியும் இதை வாசிக்கலாம். So let's remind ourselves of our main text here. நம்ம கொஞ்சம் இதை நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை நம்ம ஏற்கனவே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நமக்கே. John 17:24. Father, I desire that they also, whom you have given me, may be with me where I am, to see my glory that you have given me, because you loved me before the foundation of the world.
பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Jesus prays that we will see his glory forever and ever. This is actually the final great petition in this great prayer of Jesus. நாம் எல்லாருமே கிறிஸ்துவினுடைய மகிமையை என்றென்றைக்குமாக முடிவாக என்றென்றைக்குமாக நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்த மிக பெரிதான இந்த ஜெபத்தினுடைய முடிவான ஜெபமாக இருக்கிறது. So this is going to be your destiny, my destiny, right? You know, when this life is over, in the new heavens and the new earth, forever and ever, this is what we'll be doing, seeing the glory of Jesus. நம்முடைய முடிவு பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்க. அதாவது இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமியில் அந்த முடிவான வாழ்க்கையில் நம்ம முடிவாக என்றென்றைக்குமாக இதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்க போகிறோம். We're not going to be fighting battles and trying to defeat enemies and overcome challenges and solve problems forever and ever. No. That is only for a period in this life, right? But all that is going to come to an end. Our destiny forever is going to be seeing the glory of Jesus. நாம் என்றென்றைக்குமா போயிட்டு எப்போதும் போராடி கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டு நம்மளுக்கு வருகிற போராட்டங்களை ஜெயித்து கொண்டு மேற்கொண்டு அப்படியே இருக்க போகிறதில்ல பாருங்கள். என்றென்றைக்குமா நாம் இப்படிப்பட்ட இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மேற்கொள்கிற இந்த வாழ்க்கை ஒரு முடிவு வருது பாருங்கள். முடிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்றென்றைக்குமாக கிறிஸ்துவனுடைய மகிமையை தான் நம்ம என்றென்றைக்குமாக பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். Aren't you glad that all the battles that we fight in this life, all the problems that we go through, you know, the challenges, the obstacles, the enemies, you know, there's so many things happening in this world. Maybe you are surrounded by all kinds of, you know, obstacles and problems, but my friend, I'm asking you to look up and look beyond. In your end, your destiny, your final destination is not all this. You will cross all this. You will, you know, go past all this because Jesus is with you and he's praying for you that one day you will cross all this, defeat all your enemies, overcome every obstacle and challenge and get to the point where you will see his glory forever and ever. அப்போ இந்த வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு எதிரிகளினூடாக, பல்வேறு தடைகளினூடாக நீங்கள் கடந்து செல்கிறீங்க. உங்களை சுற்றி சூழ பல்வேறு எதிரிகள் உங்களை சூழ்ந்துட்டுருக்குறாங்க. பல்வேறு தடைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லா காரியங்களும் இப்படி பல காரியங்களும் சூழ்ந்துட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் இதெல்லாம் தாண்டி இதற்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய முடிவு இப்படியே இருக்க போகிறதில்ல. நீங்கள் இந்த பிரச்சனையினோடாகவே சென்று கொண்டு இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் தாண்டுவீங்க, இது எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள், இது எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். ஏனென்றால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், இயேசு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதனால் இது எல்லாவற்றையும் ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லா எதிரிகளையும், எல்லா சத்துருக்களையும், எல்லா சவால்களையும், எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு அவருடைய மகிமையை என்றென்றைக்குமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். And let me also say that when that day comes and when you see his glory forever and ever, it is not going to be boring at all. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த என்றென்றைக்குமாக அவருடைய மகிமை நீ ஒரு நாள் பார்க்க போகிறீங்க, அப்படி ஒரு நாள் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற காரியமாக இருக்கு. If I can compare it to something, it's like you know, imagine it like this. It's like looking at perfectly beautiful sceneries of nature forever. என்னால் இதை வேறு ஏதாவது ஒரு காரியத்தோட ஒப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்னா, அது இப்படி இருக்கும் பாருங்கள். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா, இது இயற்கையில் இருக்கிற ரொம்ப அழகான காட்சிகளை நீங்கள் என்றென்றைக்குமா பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் மாதிரி இருக்கும். Multiply that by infinity. That's what seeing the glory of Jesus is. அதை முடிவிலியை கொண்டு, அதாவது முடிவற்ற தன்மையை கொண்டு அதை நீங்கள் பெருக்குவீர்கள். ஆனால் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்ப்பது அப்படித்தான் இருக்கும். Or it's like tasting and eating the best food on this planet again and again and again and again. Multiply that infinite times over, and that's comes close to the experience. It's something that I am just using an illustration. You know, nothing can really compare with the glory of Jesus. But I'm saying it's something like that, you know, where you are going to taste his glory. You are going to enjoy him forever. அல்லது இப்படி ஒப்பிடுங்க. இந்த பூமியிலே ரொம்ப ஒரு மிகவும் அற்புதமான ஒரு உணவை, மிகவும் சுவைமிக்க ஒரு உணவை நீங்கள் என்றென்றைக்குமா ருசித்து கொண்டே இருக்க போகிறீங்க அப்படின்ற விதத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். அதான் அப்படிப்பட்ட மிக சுவையான உணவை நீங்கள் சுவைக்கிறீங்க.
அதோட பல மடங்கு, அதாவது எல்கையற்ற மடங்களே நீங்கள் பெருக்கி கொண்டீர்கள் என்றால் அப்படித்தான் கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் இது வந்து கிறிஸ்துவனுடைய மகிமையோடு எந்த விதத்திலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய மகிமையை ஒரு நாள் என்றென்றைக்குமாக ருசித்து கொண்டே இருக்க போகிறீர்கள். You can take all the delights and the pleasures and the joys that this world offers, everything, right? Everything. Put it together, multiply it infinite times over, and that is what our experience is going to be. Our experience of seeing Jesus' glory forever and ever will be like that. It will be an experience which will give us joy and fulfillment and happiness and great satisfaction. இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற எந்த ஒரு மிக சிறந்த இன்பமாக இருக்கட்டும், அதை எல்லாவற்றையும் எல்கையற்ற விதத்திலே நீங்கள் அந்த இன்பத்தை வந்து எல்கையற்ற எண்ணிக்கையோடு நீங்கள் பெருக்கி கொண்டால் அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த இன்பமானது மிகவும் பெரிதானதாக இருக்கும், மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவோடு இருக்கிற காரியம் இருக்கும் பாரு. In his presence there is fullness of joy. At his right hand there are pleasures forevermore. அவருடைய சமூகத்தில் பரிபூரண பேரானந்தம் இருக்கிறது. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. So this is going to be the most enjoyable experience, and I'm sure that we all look forward to that. One day this will be, we will all experience and enjoy and see his glory. அப்போ இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அனுபவித்து மகிழ்கிற மிகப்பெரிய ஒரு அனுபவமிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க. நாம எல்லாரும் ஒரு நாள் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை, அந்த மகிமை நாம் அனுபவித்து மகிழ போகிறோம். This is true for every believer in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா உண்மையான விசுவாசிக்கும் இது உண்மையாக இருக்கிறது. No, but in order to prepare for that one day, what is coming in the future, for that final seeing of Jesus' glory, in order to appreciate that, you have to start seeing the glory of Christ now itself on this earth. In your earthly life, you have to see it more and more. ஆனால் அந்த ஒரு நாளுக்காக இப்போ ஆயத்தமாகணும் பாருங்க. ஒரு நாள் முடிவாக இறுதியாக நீங்கள் அவருடைய மகிமையை பார்த்து கொண்டே இருக்க போறீங்க. ஆனால் இப்பொழுதே அந்த நாளுக்கண்டு ஆயத்தமாக வேண்டும். எப்படி இந்த வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கையில் அவருடைய மகிமை நாம் அதிகமாக பார்த்து அதில் அதிகமாக வளர்ந்து நாம் ஆயத்தமாக வேண்டும். This is what we have been trying to stress for the last several weeks, the importance of seeing his glory now and how to do it and how much you should desire it, and so many things we've said about it. இதை தான் நம்ம பல வாரங்களை வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம் இல்லையா? அதாவது இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்ப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிக்கணும், விரும்பணும், ஆசைப்படணும், அதெல்லாம் குறித்து பல வாரங்களாக நம்ம விளக்கி பார்த்து சொல்லி கொண்டு வருகிறோம். I have already said much about seeing the glory of Christ, right? கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்ப்பது குறித்து ஏற்கனவே எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இல்லையா? But today I want to talk about the glory of Christ itself. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்தே உங்களோட நான் பேச போகிறேன். So far I've talked about seeing the glory of Christ. Today my goal is to try to show you glimpses of his glory. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்ப்பதை குறித்து நான் பேசி வந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து கிறிஸ்துவனுடைய மகிமையே அதை குறித்த ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறேன் பாருங்க இன்னைக்கு. Let me give you an illustration comparing what we have been trying to do the last several weeks with what we are trying to do today. கடந்த பல வாரங்களாக நம்ம பார்த்ததுக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்பதற்கும் அதற்குரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் பாருங்க. You see, I can tell you, how you need to see the beauty of the Himalayas mountains, and I can tell you what is the route to get there, and I can tell you how that experience will change your life, and I can go on and on, right, about these kind of things. நான் வந்து இமயமலைக்கு போகிறதுக்கான அந்த ரூட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலாம். அதை குறித்து பல விதத்தில் உங்களுக்கு விளக்கி எல்லாம் சொல்லலாம் இல்லையா? All that is good, but it's probably better, even better, if I can show you the Himalayas itself. And if you can see the beauty of the Himalayas itself, right? Now that is a higher experience. அதாவது நான் வந்து உங்களுக்கு அதை குறித்து பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதை வந்து உங்களுக்கு காண்பிச்சிட்டேன்னா, இமயமலையை போய் காண்பிச்சிட்டேன்னா அது வந்து வேற நிலையிலே இருக்கிற மேலான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா? So far I've been saying more about, giving you the background and telling you, you really need to see Jesus' glory and where you should see it, how you should see it, and how much you should desire. And I've been talking about all these things, but today I want to try to actually show you glimpses of the glory of Jesus.
இதுவரைக்கும் நீங்க வந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கணும், அதை பார்ப்பதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் பல காரியம் உங்களுக்கு சொன்னேன். மகிமையை பார்ப்பதற்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மகிமையே உங்களுக்கு அதை குறித்த ஒரு பார்வை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். As soon as I say that, there is a part of me that goes, this is too hard. It's too hard to try to, in one sense, show the glory of Jesus. அப்படி நான் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய மகிமையை வந்து காண்பிக்கிறது வந்து அதை உங்களுக்கு சொல்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு எளிதான விஷயம் இல்ல. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் பாருங்க. He's too glorious. He is simply too glorious. My mind and my words and my mouth and my capacity to describe His glory and to try to show it to you is very limited. அவர் அவ்வளோ மிகவும் மகிமையானவர் பாருங்க. அவர் வெறுமனே அவ்வளோ மிகவும் மகிமையானவராக புகழ்பெற்றவராக இருக்கிறார். ஆனால் என்னுடைய மனது, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாய் அவருடைய மகிமை விவரிக்கிறதற்கும் உங்களுக்கு அவருடைய மகிமையை விவரித்து காட்டக்கூடிய விவரித்து காட்ட முயற்சிக்க என்னுடைய திறனும் மிகவும் குறைவான நிலையில் இருக்கிறது. You see, we're talking about Jesus Christ. We're talking about the most glorious person there is. And if I want to show you His glory, I mean, in a way, that in one sense, that's the most difficult thing to do. நான் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசிட்டு இருக்கிறேங்க. மிகவும் மகிமை பொருந்தின ஒரு நபர் அவர். அப்போ அவரை குறித்து வந்து பேசுறது அந்த அளவுக்கு ஒரு எளிமையான விஷயம் கிடையாது பாருங்க. If I really want to do it properly, I have to literally go through the whole Bible, because the whole Bible points to the glorious person and the work of Jesus Christ. அப்போ அது நான் ஒழுங்காக சரியாக ஏற்றபடி சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து முழு வேதாகமத்துக்கும் போகணும். ஏன்னா அப்படி முழு வேதாகமே அந்த மகிமையான நபரை குறித்து முழு வேதாகமும் சொல்லுகிறது. Everything in creation echoes and reflects His glory. எல்லாமே சிருஷ்டிப்பில் இருக்கிற எல்லாமே அவருடைய மகிமையை அப்படி வெளிப்படுத்துகிறது. And salvation shouts forth His glory. ரட்சிப்பும் அவருடைய மகிமையை தான் அங்கே ஆர்ப்பரிக்கிறது. So we would have to go through all the passages that speak directly of Christ, and then we would have to go through the passages that speak indirectly about Christ, to even begin to really see His glory as the scriptures portray it. அப்போ நம்ம ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து வெளிப்படையாக சொல்லுகிற வேத வசனங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் மறைமுகமாகவும் அவருடைய மகிமை குறித்து சொல்லுகிற வேத வசனங்களுக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்படி போனால் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். Now, I can't really do that in this series, because then I'll have to preach the whole Bible to you in this series, right? And even if I do, my whole lifetime won't be really enough. What I'm trying to say is I can't really do that now. இந்த தொடர் போதனையில் நம்ம அதை செய்ய முடியாது பாருங்க. ஏன்னா அப்படி போனால் அதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா முழு வேதாகமத்துக்கும் போகணும். இன்னும் கேட்டிங்கன்னா அவருடைய மகிமை குறித்து அப்படி சொல்கிறதுக்கு என்னுடைய வாழ்நாளே போதாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதற்கு நேரம் கிடையாது. It's impossible to do it like this in one sermon, one series. But this is what Christian preaching is about. All Christian preaching is about portraying the glory of Christ in one sense or another. அப்போ ஏதோ ஒரு பிரசங்கத்தில் ஒரு தொடர் போதனையில் அதை சொல்லிட முடியாது பாருங்க. ஆனால் எல்லா கிறிஸ்தவ பிரசங்கமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாகத்தான் இருக்கிறது. Right? All Christian preaching is connected to Christ, connected to the gospel, where we see the glory of God in the face of Jesus Christ. அப்போ எல்லாம் கிறிஸ்தவ பிரசங்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள அந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. And so that's what all our preaching should be about. நம்முடைய எல்லா பிரசங்கமே அப்படிதான் இருக்கணும் பாருங்க. Nevertheless, even though the subject is very great and very difficult in one sense, in this series I want to try to show you glimpses, some glimpses of Christ's glory, so that you can see how beautiful it is, how amazing it is. இருந்தாலும் இந்த தொடர் போதனையில் அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்த ஒரு கணநேர கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ மேன்மையானது அப்படின்றத குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கணநேர கண்ணோட்டத்தை, ஒரு பார்வையை கொடுக்க விரும்புகிறேன். So I've been thinking about how to speak about the glory of Jesus, at this point in this series, and because we have already said some things here and there about Jesus' glory in this series in the past. I don't want to repeat too much of what I've already said.
இப்போ இந்த தொடர்பதில் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தொடர்பதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதையே நான் திரும்பவும் சொல்ல விரும்பல. And so I wanted to present the glory of Jesus in a way that I have not spoken about thus far. அப்போ இதுவரைக்கும் கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து பேசாத விதத்தில் இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்து பேச விரும்புகிறேன். One of the great sermons by one of the great preachers who lived about 250 years ago by the name of Jonathan Edwards has helped me in this regard. இதை குறித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார், மிகப்பெரிய தன்னுடைய பிரசங்கத்தில் 200 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஜோனத்தன் எட்வர்ட் என்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் தன்னுடைய மிகப்பெரிய பிரசங்கத்தில் இதை குறித்து சொல்லியிருக்கிறார். அது எனக்கு உதவியாக இருந்தது. Jonathan Edwards preached a sermon on the excellency of Christ. ஜோனத்தன் எட்வர்ட் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, அதாவது கிறிஸ்துவினுடைய சிறப்பை குறித்து பிரசங்கம் பண்ணார். In that sermon, Edwards shows that one of the most glorious things about Jesus, one of the unique aspects of his glory, is that extremely different qualities or characteristics come together perfectly in him. அந்த பிரசங்கத்தில் ஜோனத்தன் எட்வர்ட் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மகிமையான ஒரு தனித்தன்மையான ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, முற்றிலும் வித்தியாசமான 2 குணநலன்கள் கிறிஸ்துவிலே பூரணமான விதத்திலே, அழகான விதத்திலே, மகிமையான விதத்திலே ஒன்றாக இருக்கிறதை எடுத்து காண்பிக்கிறார். So for example, Edwards points to the well-known fact that in the Bible, Jesus, the same Jesus, is described both as the Lion of Judah but also as the Lamb which is slain. உதாரணத்துக்கு வேதத்தில் வந்து 2, அதாவது எல்லாருக்கும் தெரிந்த, வெளிப்படையாக தெரிந்த 2 காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன ஜோனத்தனோட என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து வந்து யூதாவின் ராஜசிங்கமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வந்து அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். We are all familiar with these 2 descriptions, right, that are used about Jesus. Jesus is the Lion of Judah. Jesus is also the Lamb slain. கிறிஸ்துவ குறித்து இந்த 2 காரியம் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? இயேசு வந்து யூத ராஜசிங்கம், யூதா குலத்தின் ராஜசிங்கம். அதே நேரத்தில் அவர் வந்து அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. Now just think about that for a minute. A lion, a lamb. You cannot find 2 more opposite animals. A lion is one kind of animal. A lamb is an entirely different kind of animal. They are 2 very different creatures. கொஞ்சம் இதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 மிருகங்கள், அதாவது ஒன்று சிங்கம், இது வந்து வித்தியாசமான ஒரு மிருகம். இன்னொன்று ஆட்டுக்குட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கம் வந்து ஒரு வித்தியாசமான மிருகம், ஆட்டுக்குட்டி முற்றிலும் வித்தியாசமான இன்னொரு மிருகமாக இருக்கிறது. இது 2 இங்கே சொல்கிறாங்க. We don't think much about it, but we know that Jesus is described in both ways. But what Edwards is saying is that's the beauty of Jesus. He has the qualities of a lion, but he also has the qualities of a lamb, perfectly mixed together like in nobody else. நாம் வந்து இதை குறித்து அந்த அளவுக்கு யோசிக்கிறதில்ல பாருங்க. ஒரு சிங்கம், ஒரு ஆட்டுக்குட்டி, 2யும் அந்த விதத்தில் யோசிக்கிறதில்ல பாருங்க. ஆனால் எட்வர்ட் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவினிடத்தில் இந்த 2 பண்புகளும், சிங்கத்தை போலவும் ஆட்டுக்குட்டியை போலவும் இருக்கிற 2 பண்புகளும் குணங்களும் அவரிடத்துல அழகான விதத்திலே, பூரணமான விதத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறது அப்படின்றார். Let me show you, a passage in the Bible where these 2 titles appear for Jesus in the same place. He's described as lion, but he's also described as a lamb right next to each other. Revelation chapter 5. Let's look at from verse 2 downwards. இயேசுவை பற்றி விவரித்து சொல்லும்போது இந்த 2 பெயர்களையும் குறிப்பிட்டு சொல்கிற வேத வசனத்துக்கு போகலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து சிங்கமாகவும் சொல்லப்படுகிறார், அது அடுத்தாலே உடனே ஆட்டுக்குட்டியாகவும் சொல்லப்படுகிறார். அந்த வசனத்துக்கு போகலாம் பாருங்க. Revelation chapter 5 verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆவது அதிகாரம் 2வது வசனம். In verse 2, an angel proclaims with a loud voice, "Who is worthy to open the scroll and break its seals?" And verse 3 says, "No one in heaven or on earth or under the earth was able to open the scroll or look into it." And then verse 4 says, that John began to weep because there was nobody to open the scrolls.
2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அங்க தேவதூதன் சத்தமிட்டு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? புஸ்தகத்தை திறக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். அந்த தூதன் சொல்றான். 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, வானத்திலாவது, பூமியிலாவது, பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும், அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. 4வது வசனத்துல யோவான் பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை யாரும் வாசிக்கவும், அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதனால நான் மிகவும் அழுதேன் அப்படின்னு அழுறார். And so, while the apostle is crying, one of the elders says to him in verse 5, stop crying, weep no more. Verse 5, look at verse 5. Behold, the lion of the tribe of Judah, the root of David, has conquered, so that he can open the scroll and its 7 seals. அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் அழுது கொண்டிருக்கும்போது அங்கே மூப்பர்கள் ஒருவன் வந்து அவனுக்கு நோக்கி சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? 5வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். Now we all know who that's referring to. That's referring to Jesus. The lion of the tribe of Judah is a famous description of Jesus. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது யாருன்னு? இயேசு கிறிஸ்து குறித்து அப்படி சொல்லுது. யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறித்த விளக்கம் தான் அது. அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? So the apostle stops crying and he looks and see what he sees. Look at verse 6 onwards. And between the throne and the 4 living creatures and among the elders, I saw, now we are expecting to see a lion, but I saw a lamb standing as though it had been slain, with 7 horns and with 7 eyes, which are the 7 spirits of God sent out into all the earth. அதனால அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே அழுறதை நிறுத்திட்டு இப்போ அங்கே பார்க்குறாரு பாருங்க. அவர் என்ன பார்த்தாருன்றதை கவனிங்க. 6வது வசனத்துலேருந்து பாருங்க. அப்பொழுது இதோ, அங்கே வந்து நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம்? ஏதோ சிங்கத்தை பார்க்க போகிறார் அப்படின்ற விதத்தில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனால் அவர் என்ன பார்க்குறாருன்னு சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது இதோ, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். What a strange way to put it. The elder says, look, the lion of the tribe of Judah. And then the apostle looks and he sees a lamb standing. என்ன ஒரு விசித்திரமான விதத்தில் அங்கே பார்க்கக்கூடிய காரணம் விசித்திரமாக இருக்குது பாருங்க. அங்கே வந்து மூப்பர் என்ன சொல்கிறான்? யூதா கோத்திரத்து சிங்கமும் அப்படின்னு சொல்லி தாவீதின் வேறுமானவர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யோவான் அதை பார்க்கும்போது என்ன பார்க்குறான்? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கண்டேன்றான். Why is it put like that? Because Jesus is both like a lion but also like a lamb. ஏங்க அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு வந்து அவர் சிங்கம் போலவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் இருக்கிறார். See, both lion and lamb actually possess excellent qualities if you think about it. சிங்கமும் சரி ஆட்டுக்குட்டி சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான தன்மைகளை குணநலன்களை பெற்றிருக்குது பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. See, when you think about a lion, you think about its power, its strength, right? Its majestic appearance and its mighty roar. நீங்கள் சிங்கத்தை குறித்து யோசிக்கும்போது அதனுடைய பலம், அதனுடைய வல்லமை, அதனுடைய வலிமை, அது வந்து அப்படியே கம்பீரமாக கர்ச்சிக்கிற அதனுடைய அந்த சத்தம், அதெல்லாம் குறித்து யோசிப்பீங்க இல்லையா? We think of the lion as the king of the forest, it's supreme authority and so on, right? சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா, அதுதான் அந்த காட்டிலே மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது. But now think of a lamb, a very different creature, but it has its own qualities, it has its own benefits. இப்போ ஆட்டுக்குட்டியை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு மிருகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் குணநலன்கள், அதற்கென்று தனித்தன்மை வாய்ந்த பண்புகள் இருக்கிறது. Compared to the lion, it is a gentle creature, isn't it? சிங்கத்தோட ஒப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு மிருகம் பாருங்க. It is also a very good source of food, meat. Practically, if you think about it. அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டி வந்து நல்ல ஒரு இறைச்சி, நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதுவான நல்ல ஒரு இறைச்சி. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா அது நான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இறைச்சி. It is a very good source of wool for clothing. அதே நேரத்தில் அது வந்து நல்ல ஆடை தைப்பதற்கு ஏற்ற நல்ல ஒரு தோலை உடையதாகவும் இருக்கிறது. And above all, in the biblical understanding of lamb, it is the proper sacrifice for people to offer to God. A lion does not suit as a sacrifice, only a lamb. இது எல்லாத்துக்கும் மேலே ஆட்டுக்குட்டி வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து
பலி செலுத்துவதற்கு நல்ல ஒரு ஏற்புடைய ஒரு மிருகமாக இருக்கிறது. சிங்கம் வந்து அதற்கு ஏற்புடைய மிருகம் கிடையாது பாருங்க. ஆட்டுக்குட்டி தான் பலி செலுத்துவதற்கு ஏற்புடைய மிருகமாக இருக்கிறது. Jesus is strong like a lion. He is majestic. He has supreme authority and power. And he rules and reigns. இயேசு வந்து சிங்கத்தை போல அங்க வலிமை வாய்ந்தவர், வல்லமையானவர், கம்பீரமானவர், அவர் அதிகாரத்தில் வீற்றிருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர். But at the same time, he is also gentle. He says, "Come to me if you're weak and weary and heavy laden, for I am gentle." He is gentle, right? And he ultimately, the greatest thing about him is he is the only sacrifice acceptable to God. ஆனால் அதே நேரத்தில் அவர் மென்மையாகவும் சாந்தமாகவும் இருக்கிறார் பாருங்க. சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவர் குறித்த இறுதியான முடிவான மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மட்டுமே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே பலி. What I want you to see is the glory of Christ is not a simplistic thing where you can just reduce it down to a few qualities. No, it is a complex thing. It is the coming together in one person of extremely different qualities in a perfect and beautiful way. அப்போ கிறிஸ்தனுடைய மகிமை என்று சொல்லும்போது அவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் இல்லை பாருங்க. அது வந்து கொஞ்சம் பல காரியங்கள் அடங்கியிருக்கிற ஒரு சிக்கலான காரியம் பாருங்க. ஏன்னா முற்றிலும் வித்தியாசமான தன்மையை ஒருங்கிணைந்து கொண்ட ஒரு நபரை குறித்து அவருடைய மகிமை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு சிக்கலான காரியம் இது. If you look at Jesus' lion-like qualities alone, his strength, his power, his authority, his majesty, that itself is glorious. That itself is amazing in itself, by itself. இயேசு வந்து சிங்கத்தை போல பார்த்தீங்கன்னா அவர் வந்து வல்லமை வாய்ந்தவர், அதிகாரமுடையவர், கம்பீரமானவர், மகத்துவமானவர். அந்த விதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னாலே அவர் வந்து அவருடைய மகிமை மிகப்பெரிய மகிமையுடையவராக இருக்கிறார் அவர். If you look at Jesus' lamb-like qualities, his gentleness, his meekness, his humility, and above all, the fact that he sacrifices himself. If you look at that alone, that itself is amazing. That itself inspires awe and admiration. நீங்கள் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியை போல ஒரு குணநலன்களை உடையவராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மென்மையானவர், சாந்தமானவர், மனத்தாழ்மையுள்ளவர், எல்லாத்துக்கும் மேலே தன்னையே அங்கே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தவர். அதை மட்டுமே பார்த்தீங்கன்னாலே மிகவும் மகிமையான காரியமாக இருக்கிறது. But when you bring those two pictures together, Jesus the lion, Jesus the lamb, and you see it together, then you see the beauty of Christ on a whole another level. His beauty and glory is incomparable. It is unique. ஆனால் இந்த ரெண்டு படத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து இயேசுவை வந்து சிங்கமாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் அப்படி சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மிகவும் வேற நிலையில் இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு மேலான ஒரு மகிமை பொருந்தினவராக, அழகானவராக அவர் இருப்பார். That's what I want to do today. I want to try to show you how these different qualities of Jesus, right? Qualities that appear to be very different usually, right? Come together in a perfect and beautiful way in Jesus. அதைத்தான் நீ காண்பிக்க போகிறோம் பாருங்க. முற்றிலும் வித்தியாசமான அந்த குணநலன்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பூரணமான விதத்தில், அழகான விதத்தில் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. அது எவ்வளோ மகிமையானதாக இருக்குது அப்படின்றத நீ காண்பிக்க போகிறேன். This will help you to see the uniqueness of Jesus, the beauty and the glory of Jesus. இது வந்து இயேசுவினுடைய அந்த தனித்தன்மையை உங்களுக்கு காண்பிக்கும், அவருடைய அழகை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கும் உங்களுக்கு. And I believe this will practically help you to trust him more. இது வந்து நடைமுறையில் நீங்கள் வந்து அவரை இன்னும் அதிகமாய் நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். See, if you're thinking, how is seeing the beauty of Jesus going to help me in my problem, brother? My friend, this is exactly what you need. There is nothing that can help you more than seeing the glory of Jesus in the midst of your problem. If you see how great and beautiful and glorious and all sufficient he is, my friend, your problem can be solved just like that because he is the great problem solver.
அவரு கிறிஸ்துவனுடைய அழகை பார்க்கறது வந்து என் பிரச்சனைக்கு வந்து என் பிரச்சனை தீர்க்குமா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கும். அவர் எவ்வளவு அழகானவர், மகிமை பொருந்தினவர், மாட்சிமையுடையவர் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும். ஏனென்றால் அவர் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் அப்படி நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். And the more you see the glory and the uniqueness of Jesus' glory, the more you will admire him and worship him. நீங்கள் அதிகமாக மகிமையை பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை அதிகமாக பார்க்கும்போது அதிகமாக அவரை உயர்த்துவீர்கள், அவரை ஆராதிப்பீர்கள். So let's begin. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். So here's what I want to do. I want to take two very different qualities, characteristics, and show how they come together perfectly and beautifully in Jesus Christ. நான் என்ன உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் அப்படின்னா, முற்றிலும் வித்தியாசமான 2 குணாதிசயங்கள் கிறிஸ்துவனிடத்திலே ஒன்றாக பூரணமான விதத்திலே, அழகான விதத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதை காண்பிக்க போகிறேன். Specifically, today I want to talk about how Jesus is infinitely exalted, but at the same time, he condescends to the lowest depths. He's so high and yet he comes down so low. இன்னைக்கு குறிப்பிட்ட விதத்தில் என்ன காண்பிக்க போகிறோம் அப்படின்னா, இயேசு எல்கையற்ற விதத்தில் மிகவும் உயர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வந்து மிகவும் கீழான நிலையிலே வந்தார். அவர் அவ்வளவு மேலான ரீதியிலே உயர்ந்திருந்த போதும் கீழான எந்த அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்தார். He is infinitely exalted and yet he is infinitely humbled. எல்கையற்ற விதத்தில் அவர் உயர்ந்திருந்தும் எல்கையற்ற விதத்திலே தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார். So let's first look at how high Jesus is, and then only we can appreciate how low he came. அப்போ முதல்ல வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார், உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம்னா தான் அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். And when you take these two together, you will see the uniqueness of his glory. இந்த 2 காரியத்தை பார்க்கும்போது அவருடைய அந்த மகிமையினுடைய தனித்தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். Now let's talk about his infinite highness, exaltation. இப்போ அவருடைய அந்த எல்கையற்ற அவருடைய அந்த உயர்ந்த உன்னதமான தன்மையை பார்க்கலாம். You see, we must remember that Jesus Christ is God. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தேவன். He's the eternal Son of God, the second person of the Trinity. அவர் நித்தியமான தேவனுடைய குமாரன், அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர். So he's fully God, he's fully divine. அப்போ அவர் முழுவதுமாக தேவன், முழுவதும் தெய்வீக நபர் அவர். That makes him higher than the highest angel of heaven. அது வந்து அவர் வந்து பரலோகத்தில் இருக்கிற மிகவும் உயர்ந்த தேவதூதனை காட்டிலும் மிகவும் உயர்ந்த நிலையிலே அவர் வைத்திருக்கிறார். Hebrews 1 says this quite clearly in verse 5. It says, "For to which of the angels did God ever say, 'You are my son, today I have begotten you'?" And in verse 6 we read, "Let all God's angels worship him," talking about Jesus. அதை எபிரேயர் 1:5 ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா. அப்புறம் 6வது வசனத்தை கவனிங்க, தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். So he is higher than the highest angels of heaven. The highest angels of heaven bow down before him. They worship Jesus Christ. அப்போ இவர் வந்து பரலோகத்தில் இருக்கிற மிகவும் உயர்ந்த தேவதூதனை காட்டிலும் மிகவும் மேலானவர். பரலோகத்தில் இருக்கிற மிக உயர்ந்த தேவதூதனும் இவரை பணிந்து தொழுது கொள்கிறாராம். Because he is God. ஏனென்றால் அவர் தேவன். He is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன். And clearly, if this is his status in heaven, on earth, he is higher than the highest and greatest of men. அவருடைய ஸ்தானம் பரலோகத்தில் இதுவாக இருக்குமானால் அப்போ இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவர் மிகவும் மேலான நிலையில் இருக்கிறார். Jesus is fully man, but at the same time he is fully God also. இயேசு வந்து முழுவதுமாக மனிதன், அப்படி இருந்தாலும் அதே நேரத்தில் அவர் முழுவதும் தேவன். Even though that may be hard for us to understand, it is the truth. He is fully man, fully God. அது ஒருவேளை புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்தாலும் கூட அவர் முழுவதும் தேவன், அதே நேரத்தில் முழுவதும் மனிதனாகவும் இருந்தார்.
But the point we should get is, because he is fully God, he is therefore that fact alone is enough to make him greater than the greatest man who has ever lived on this earth. அப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் முழுவதும் தேவனாக இருப்பதனால இந்த பூமியில் வாழ்ந்த எந்த ஒரு மாபெரும் மனிதனை காட்டிலும் அவர் மேலானவர் என்பது விளங்குகிறது. You see, no matter how great a man is, we can never say he's fully God, like we can say about Jesus. உலகத்தில் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு மாமனிதனாக அவர் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய மனிதன், பெரிய மாமனிதருங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் தேவன் அல்ல. இயேசு வந்து தேவனாக இருக்கிறார். So that fact alone, that difference alone between Jesus and all other people on earth makes him superior. He's higher than the highest of men, the greatest of men. அந்த ஒரு உண்மையே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த மனிதர்களை காட்டிலும் இவர் மேலானவர், மிகவும் உயர்ந்தவர், உன்னதமானவர் என்று காரியத்தை அங்கே விளக்குகிறது. I don't know if you've seen, but I've seen sometimes they will rank the greatest people who ever lived. And oftentimes Jesus will come as number one on that list. When they make the list, when they decide who's going to go on the list, they don't count the fact that Jesus is God. They look at only the humanity of Jesus and the life of Jesus and how he lived and what he did and the impact he made. And based on that alone, they put him as number one. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். அதாவது வாழ்ந்த மிக சிறந்த மாமனிதர்கள் அப்படின்ற லிஸ்ட்டை எடுக்கும்போது அதில் வந்து இயேசுவை முதலிடத்தில் வச்சுருந்தாங்க பாருங்கள். ஆனால் அப்படி அவர்கள் முதலிடத்தில் இயேசுவை வாழ்ந்த மாமனிதர்களே முதலிடத்தில் இயேசுவை வைத்திருந்த போதும் அவர் முழுவதும் தேவன் அப்படின்ற அடிப்படையில் வைக்கல பாருங்கள். அவர் வந்து மனிதனாக இருந்தார். மனிதர்கள் அவர் சிறந்த ஒரு மனிதர் அப்படின்ற ரீதியில் மட்டும் அவருடைய மனித தன்மையை மட்டும் வைத்து அவர் முதல் மனிதன் அப்படின்னு வைத்தாங்க. Simply based on his humanity alone, he is the best ever. I will say, right? Confidently. But if you count the fact that he's fully God, he should not be on the list. He's far above the list. The difference between him and the number 2 person is too great to put him on that list. There is no one who can even come close to him. He is higher, greater, superior to the highest and the greatest of people who ever lived. வெறுமனே அவர் மனிதன் என்பதை மட்டும் வைத்து அவர் என்றென்றைக்கும் அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பாருங்கள். ஆனால் அவர் முழுவதும் தேவனாகவும் இருக்கிறார் என்பதையும் கணக்கிட்டால் அந்த லிஸ்ட்டிலலாம் இவர் வரவே மாட்டார் பாருங்கள். அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மேலானவராக இவர் இருக்கிறார். அவரோடு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 2ஆம் பட்சமான அந்த நபரை வந்து ஒப்பிடக்கூட முடியாது பாருங்கள். அந்த 2ஆம் பட்ச நபருக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசமானது மிகவும் பெரிதாக இருக்கிறது. எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு மாமனிதனையும் இவரோடு ஒப்பிட முடியாது. இவர் கிட்ட கூட எவரும் வர முடியாது பாருங்கள். அந்த அளவுக்கு இவர் எந்த மக்களை காட்டிலும் எப்பேற்பட்ட மாமனிதர்களை காட்டிலும் மிகவும் மேலானவர், மிகவும் உயர்ந்தவர், மிகவும் மகிமையானவராக இவர் இருக்கிறார். The distance between Jesus' greatness and the second person on that list is actually infinite. The distance is infinite. He's infinitely greater. அந்த லிஸ்ட்டில் வந்து இயேசுவுக்கும் 2வது பட்சத்தில் இருக்கிற இன்னொரு நபருக்கும் இருக்கிற வித்தியாசம், அந்த இடைவெளி என்ன அப்படின்னா அது எல்கையற்ற விதத்தில் இருக்கிறது. எல்கையற்ற விதத்தில் இயேசு உயர்ந்திருக்கிறார். I'm saying this because sometimes we forget how high and exalted Jesus is. நாம் வந்து சில நேரத்தில் வந்து அதை மறந்துடும் பாருங்கள். இயேசு எந்த அளவுக்கு உயர்ந்த ரீதியிலே உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடுறோம் பாருங்கள். When the world appreciates Jesus as number one, we say, wow, even the world is acknowledging. No. The world is not acknowledging his true greatness. They are only seeing just a very small fraction of it. His true greatness is no one can compare with him. No one can be mentioned next to him. That is his true greatness. உலகம் வந்து இயேசுவை வந்து முதல் ரேங்கில் வச்சு பாராட்டணும்னா நம்ம என்ன நினச்சிடறோம், உலகம் வந்து புரிஞ்சுக்கிட்டுங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உலகம் வந்து புரிஞ்சுக்கிட்டு முதன்மையானவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்களாக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடறோம் பாருங்கள். ஆனால் அப்படி கிடையாது. உலகம் வந்து அவருடைய உண்மையான அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளலை பாருங்கள். அவருடைய உண்மையான மகத்துவம் என்ன, அவருடன் கூட யாரையுமே ஒப்பிடவே முடியாது பாருங்கள். அவருக்கு அடுத்தபடியாக இயேசுக்கு அடுத்தபடியாக 2வது இவருங்க அப்படின்னு சொல்லி எவரையும் அவரோடு ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவமானவர். அதுதான் அவருடைய உண்மையான மகத்துவமாக இருக்கிறது. Let me say some further things here. See, Jesus is so high above us that he has absolutely no need of us. He does not need us. He does not or cannot profit in any way from us.
இயேசு அந்த அளவுக்கு உயர்ந்தவர்ன்னு சொல்லும்போது, அதாவது அவருக்கு வந்து நாம தேவையில்ல பாருங்க. அவர் வந்து நாம எந்த விதத்திலயும் நாம் தேவையில்ல. எந்த விதத்திலயும் நம்ம இடத்துலேருந்து ஏதோ நன்மையை பெற்றுக்கொள்ளணுன்ற ரீதியில அவர் இல்ல. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவரா இருக்கிறார். We are the ones who need him. He does not need us even one bit. நமக்கு தான் அவர் தேவை பாருங்க. அவருக்கு வந்து நாம தேவையில்ல. கொஞ்சம் கூட அவருக்கு நாம தேவையில்ல. That's why it's important to realize that Jesus doesn't need anyone to love. You know, people think Jesus needs people to love. That's why he came and died for them so that we will love him and, you know, he will love us. No, he doesn't need anyone to love because he has the Father. The Father, the Son, and the Holy Spirit exchange perfect love between themselves. இயேசு வந்து யாரும் என்னிடத்துல வந்து எல்லாரும் அன்பு கூறணும் அப்படின்ற அந்த அன்பின் தேவை கிடையாது பாருங்க. சிலர் வந்து அப்படி சொல்றாங்க, அவர் வந்து எல்லா இடத்துலும் அன்பு, எல்லாரும் அவரை நேசிக்கணுன்றதுக்காக தான் அவர் இறங்கி வந்தாராகும் மனிதனா அப்படின்ற ரீதியில் சொல்றாங்க பாருங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட தேவை அவருக்கு இல்லை. அவர் வந்து அவருக்கு பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்களுக்கிடையே ஒரு அற்புதமான விதத்தில், பரிபூர்ணமான விதத்தில் அன்பின் பரிமாற்றம் இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய அன்பு, நாம அன்பு கூறணுன்ற தேவைலாம் அவருக்கு கிடையாது. The triune God is all sufficient, needing nothing from no one. அந்த திரித்துவ தேவன் முழுவதுமாக அங்கே போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு நம்மிடத்துல இருந்து எந்த ஒரு காரியமே தேவையில்லை. Now, with this in mind, now consider the fact that this infinitely high and exalted Christ condescends, comes down to our level. இப்போ இதை மனதில் வச்சுட்டு கொஞ்சம் யோசிங்க. அதாவது அந்த அளவுக்கு எல்கையற்ற விதத்தில் மிகவும் உயர்ந்த உன்னதமான ரீதியில் இருந்தவர் மிகவும் கீழான ரீதியிலே, தாழ்ந்த ரீதியிலே, நம்முடைய நிலையில், அவர் நமக்கு சமநிலையில் அவர் இறங்கி வந்தார். When I use the word condescend, I don't mean it in any negative sense. You know, today in English, condescend has a negative connotation also. But I use it with the old meaning. To condescend is to willingly lower oneself to another's level. அப்போ இயேசு வந்து தானாக முன்வந்து அவர் வந்து மற்றவர்களுடைய நிலைக்கு தன்னை தானாக முன்வந்து அவர் மற்றவர்களுடைய நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்தி கீழே வந்தார். You know, we just celebrated Christmas. You know, Christmas is about the Word becoming flesh, the eternal Word, the eternal Son, you know, becoming human and actually taking on human nature, becoming flesh. That is an act of great condescension. That is coming down for Christ. நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா? வார்த்தை மாம்சமானது, வார்த்தையா இருந்த தேவன், நித்திய வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாகி மனிதனாக நம்முடைய நிலைக்கு வந்தார். அது ஒரு மிகப்பெரிய இறங்கி வருகிற ஒரு நிலை பாருங்க. He is fully God and now for him to be fully man also is coming down. அவர் முழுவதுமாக முழுக்க முழுக்க தேவன் பாருங்க. இப்போ முழுவதும் மனிதனாகவும் இருக்க வேண்டும். அதனால இப்ப கீழே இறங்கி வர்றாரு. So just the fact that he was born in this world, you know, actually took on human flesh and human nature, actually became flesh, the Bible says. Became human, not just appeared as human, became human. That itself is a great coming down. அவர் வந்து முழுவதுமாக தேவனாக இருந்தார். அவர் மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்தார் இல்லையா? வேதம் அப்படியே சொல்லுது இல்லையா? அவர் மாம்சமானார். ஏதோ ஒரு மனிதனை போல காணப்பட்டார்னு இல்லை, அவர் மாம்சமானார், மனிதனாகவே மாறினார். அதுவே மிகப்பெரிய ஒரு தாழ்மை. தன்னை தாழ்த்தி அவர் இறங்கி வந்தார். As God, he had no limitations, but the moment he, you know, entered the womb of Mary and was born to this world, he put on himself several limitations as a human being, you know. தேவனாக அவருக்கு எந்த ஒரு வரையறையும் வரம்பும் கிடையாது பாருங்க. அவர் வரம்புக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். ஆனால் அவர் மனிதனாக வரும்போது அங்கே மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக அவர் வந்து அங்கே கருத்தரிக்கப்பட்டார். அவர் மனிதனாக வந்து வாழ்ந்தார். அந்த ரீதியிலே தன்னை ஒரு வரம்புக்கு உட்படுத்தி கொண்டார். வரம்புக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, வரம்புக்கு உட்படாதவர் வரம்புக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். So just what happened on Christmas, just him being born itself is a great coming down. But consider further the way he lived his life on this earth, his earthly life and his earthly ministry. Think about that for a minute. அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், இயேசு வந்து மனிதனாக வந்தார். அதுவே அவர் இறங்கி வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் பாருங்க. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கீழே இறங்கி வந்தார். ஆனால் இப்போ அவர் வந்து வாழ்ந்தார் இல்லையா? மனிதனாக வாழ்ந்து காரியங்கள்லாம் செய்தார். அதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
every time he helped people, he served people, it was an act of coming down. I mean, if you think about it, really. ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, மற்றவர்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கும்போது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் தன்னை தாழ்த்தி இறங்கி போறது பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Usually great people are served by those considered lesser. இப்போ வழக்கமா பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஆட்களுக்கு வந்து இந்த சிறிய ஆட்கள் வந்து சேவை செய்வாங்க. But here is the greatest one, infinitely greater than the greatest human. And yet he says, if you look, he says, I did not come to be served, but I came to serve. ஆனா மிகவும் மிக உயர்ந்த ஒரு நபர் இவர். இவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, இறங்கி வந்து என்ன சொன்னாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் அப்படின்னாரு. Jesus defined greatness like no one has ever done. இயேசு வந்து வேறு யாரும் சொல்லாத விதத்திலே மேன்மையை குறித்து விளக்கி அதுக்கு அர்த்தம் சொன்னார் பாருங்க. You remember when the mother of the sons of Zebedee, his two disciples came and said, let my sons be, one on your right hand, one on your left hand. He says, that's not greatness. You're looking for some great position, status, power. No. He says in Matthew chapter 20, verse 25 onwards, he says, you know that the rulers of the Gentiles lord it over them and the great ones exercise authority over them. 26, it shall not be so among you, but whoever would be great among you must be your servant, and whoever would be first among you must be your slave. Even as the Son of Man came not to be served, but to serve and to give his life as a ransom for many. அந்த ஞாபகம் அந்த செபதேயுவின் குமாரர்கள் 2 பேருடைய அந்த தாயார் வந்து இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து என்னுடைய குமாரர்கள் இந்த 2 பேரும் ஒருத்தன் உம்முடைய வலது பாரசத்தில் இன்னொருத்தவனுடைய இடது பாரசத்திலும் உட்கார்ந்துருக்கும்படி அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இதை தான் நீங்கள் மேன்மைன்னு நினைக்கிறீங்க, இது வந்து மேன்மையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்மையான இருக்கிற காரியத்துக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 20:25 என்ன சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்புறம் 27 சொல்றார், உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படின்றார். Jesus saying truly great people don't show their great power, don't seek great power. They serve. They are the most humble servants of all. இயேசு என்ன சொல்றாரு, உண்மையான பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து மேன்மையும் மகிமையும் தேட மாட்டாங்க. அவங்க வந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் பணிவிடை செய்கிறவர்களாய் இருப்பாங்க. உண்மையான பெரிய ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்கன்ற. And then he points to himself as the example. He is the greatest one. He is greater than all the people in the earth. He is the highest, most glorious one. And he says, I came to serve. And in fact, serve in the highest possible way. Give my life as a ransom. அதுக்கப்புறம் தன்னையே ஒரு முன்னுதாரணமாக அங்கே சொல்கிறார் பாருங்க. மிகவும் உயர்ந்த நபர், மிகவும் மேலான உயர்ந்த மேன்மையான நபர், தன்னை ஒரு உதாரணம் என்ன சொல்கிறார் 28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊழியம் செய்வதிலே மிகவும் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிற காரியமாக சொல்லுகிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்படின்றார். What I'm trying to say is, Jesus serving anyone is an act of condescension. அப்போ என்ன சொல்கிறேன், இயேசு வந்து யாருக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதும் அது வந்து தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து செய்கிற ஒரு காரியம் அப்படின்றேன். And furthermore, Jesus went ahead. He didn't just serve, the high people of society. No, in fact, he went after the least, the despised, the rejected of society. He went and he served them. He healed them. He helped them. அது மட்டும் இல்லை, இயேசு வந்து அந்த மாதிரி உதவி செய்யும்போது, மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும்போது ஏதோ சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அந்த மாதிரி ஆட்களை மட்டும் தேடி போய் செய்யல பாருங்க. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில், சமுதாயத்தின் விளிம்பில் புறக்கணிக்கப்பட்டு மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மாதிரியான மக்களை போய் தேடி சென்று அவர்களுக்கு ஊழியம் செய்தார், அவர்களுக்கு உதவி செய்தார். Usually, the high people of society, those who consider themselves high, will kind of maintain association only with other high people. But here is the highest one, not of this society, of the universe, coming down to earth, and he goes to the lowest, those considered lowest in society, the poor,
You know, in the Jewish society, the poor, the Samaritans, tax collectors, prostitutes, and lepers, these were the kinds of people who were rejected, despised by society. Jesus went after them. பொதுவா சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய அதே அந்தஸ்துல இருக்கிற ஆட்களோட தான் தங்கள வந்து சேர்த்துக்குவாங்க. அவங்க கூட தான் சேருவாங்க. மத்தவங்க கூட அவ்வளவா ஒட்டிக்க மாட்டாங்க பாருங்க. ஆனால் இயேசு மிகவும் உயர்ந்தவர். இந்த சமுதாயத்துல இல்ல, முழு உலகத்திலேயும் மிகவும் உயர்ந்த மேன்மையானவர். அவர் இறங்கி வந்து இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஏழைகள், எளியவர்கள் என்ற ரீதியில தள்ளப்பட்டு, அதுவும் யூத சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வேசிகள், வரி வசூலிப்பவர்கள் எல்லாம் ரொம்ப கீழான நிலையில சமுதாயத்திலே தள்ளப்பட்ட நிலையில வைத்திருந்தார்கள். அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு இவர் உதவி செய்தார். Jesus initiated contact with these people. You know, take tax collectors. He called Zacchaeus. He called Matthew. இயேசு இவர் போய் அவங்களோட வந்து ஒரு உறவை வைத்துக் கொள்றார் பாருங்க. அவங்களோட போய் சேர்ந்துக்கிறார். அவர் தான் அந்த வரி வசூலிக்கிறவர்களோடு சேர்கிறார். சகேயு வரி வசூலிக்கிறான் சகேவை, மத்தேயுவை அவர் அழைக்கிறார். He goes out of his way just to meet that Samaritan woman and save her, even though she's despised by the Jews. அவர் வழியில் அவர் போய் சமாரிய பெண்ணை சந்திக்கிறார் பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமாரியர்கள். அந்த சமாரிய பெண்ணை இவர் போய் சந்தித்து பேசுறார். Pharisees and the scribes and the religious leaders of the day considered these people too low. In their eyes, they were too low. பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த நாட்களில் இருந்த அந்த மதவாதிகள் எல்லாரும் இந்த மக்களை வந்து ரொம்ப கீழான மிகவும் தாழ்ந்த நிலையில கீழான நிலையில பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இவர்கள். Forget about the Pharisees. Take the general population. The general population itself viewed certain people as too low. You cannot touch them, reach them. Lepers. In that society, lepers were the lowest of the low. I mean, the whole population rejected them. பரிசேயர்களை விட்டுருங்க, பொதுவா மக்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுலேயும் கீழான நிலையில மிகவும் தாழ்ந்த நிலையில மற்றவர்களால் எண்ணப்பட்டவங்க இருந்தாங்க பாருங்க. அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை பார்த்தீங்கன்னா தீட்டாக எண்ணினார்கள். பொதுவாக இருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே அந்த குஷ்டரோகிகள் மிகவும் தீட்டானவர்கள், மிகவும் கீழான நிலையில் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ரீதியிலே தள்ளப்பட்டவர்கள். And you see again and again Jesus healing lepers. And the way he heals them is remarkable. He touches them. He touches them and heals them. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த குஷ்டரோகிகளை வந்து சுகமாக்குறார் பாருங்க. அடிக்கடி குஷ்டரோகிகளை சுகமாக்குறார். அது மட்டும் இல்லை, அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிற விதமானது ரொம்ப பிரசித்தமாக குறிப்பிடத்தக்க விதத்தில் இருந்தது. அவர்களை தொட்டு சுகமாக்கினார் அவர். Point is, no one is too low for Jesus to reach. பாயிண்ட் என்னன்னா, இயேசு சென்றடைய முடியாத ரீதியில யாரும் கீழே ஒன்றும் அந்த அளவுக்கு நான் கீழே இருக்கிறாங்கன்னு யாரும் இல்லை. Those whom people in this world think are low, you know, Jesus goes after them. He reaches them. He saves them. He helps them. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து யாரை ரொம்ப கீழான நிலைமை, தாழ்ந்தவன், எளியவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீட்டா என்றாங்களோ அந்த மாதிரி ஆட்களை இயேசு தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களுக்கு ஊழியம் செய்தார், அவர்களோடு கூட இருந்தார். Notice the difference, right? The highest person in the world, right? The highest human being in the world is still only a human being. But they consider poor and, other kind of people to be lesser. Sometimes it's so tragic, isn't it? But here is not just a human being, fully God and fully human, Jesus Christ. The Son, the Word, became flesh. He comes down from heaven and no one is too low for him. இந்த உலகத்தில் சமுதாயத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சில ஆட்களை வந்து கீழாக எண்ணி அவர்களை எளியவர்கள் என்று சொல்லி, ஏழைகள் என்று சொல்லி ரொம்ப கீழான இதில் அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல பாருங்க. ஆனால் இயேசு இவர் ஏதோ இந்த மனிதர்கள் மத்தியில் உயர்ந்தவர் அல்ல, அவர் மிகவும் அவர் முழுவதும் தேவனாக இருக்கிறார், மிகவும் மேலானவர், உயர்ந்தவர், பரலோகத்திலும் உயர்ந்தவர். அவர் இறங்கி வந்து இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டு கீழான நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தார். And above all, Jesus goes to the depths. He condescends to the lowest place on the cross of Calvary.
அது மட்டும் இல்ல, இன்னும் இயேசு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். என்ன? சிலுவையிலே தன்னை மரிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து சிலுவைக்கு சென்றார். You know, at the cross, Jesus experiences the depths of suffering and pain and misery and death itself. அங்கே சிலுவையிலே இயேசு எந்த அளவுக்கு துயரத்தை, எந்த அளவுக்கு துக்கத்தையும், துயரத்தையும், வலியும், வேதனையும் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துயரத்தையும், துக்கத்தையும், வேதனையும் அனுபவித்தார். மரணத்தையும் அங்கே சந்தித்தார். Think about it. But see, again, we should not forget how high he is. The greatest kings of the earth. Let me give you a picture, right? The greatest kings of the earth, the greatest rulers of this world are under his feet, are nothing before him. That is how high he is. But he went so low on the cross of Calvary. He, was humiliated like the worst criminal. He was stripped almost naked on the cross, exposed shamefully, subjected to brutal torture. This is the highest king we are talking about. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுனுடைய மேன்மை, அவருடைய மகத்துவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மேன்மையானவர். இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மகத்துவமான மேன்மையான எந்த ஒரு ராஜாவும் இவருக்கு முன்பாக இவருடைய காலுக்கு கீழே தான் பாருங்க எல்லாருமே. ஆனால் இவ்வளவு மேன்மையானவர், இவ்வளவு உயர்ந்த இவர் அங்கே சிலுவையில் முழுவதுமாக தன்னை தாழ்த்தினார். அங்கே துன்புறுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இழிவாக நடத்தப்பட்டார், நிர்வாணமாக அங்கே தொங்கவிடப்பட்டார். அந்த அளவுக்கு மேலானவர் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. The fellow who drove the nails on his hands, he had the strength and the life to drive those nails only because Jesus gave the life and strength. In him is life. That's what the Bible says. All life is only in him. Not just eternal life, even natural life. All created life is through him. அவர் கையிலையும் காலையும் அங்கே ஆணி அடித்தார்கள் இல்லையா? அந்த ஆணி அடித்தவனுக்கு இருக்கிற அந்த பலனே அவரிடத்துலேருந்து வந்தது பாருங்க. அவர்கிட்டருந்து பலனெல்லாம் அவன் ஆணி கூட அடிக்க முடியாது. என்ன வேதம் சொல்லுது இல்லையா? அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து தான். அதாவது ஏதோ நித்திய ஜீவனை குறித்து சொல்லலை. சாதாரணமாக ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதெல்லாம் பலனாக இருக்கிறான்னா அதுவே அவரிடத்துல தான் வந்தது. அவர் மூலமாய்த்தான் எல்லா ஜீவன்களும் உண்டாயின. The author of life. So the Bible says they killed the prince of life, the one from whom life comes. They killed him. அவர் தான் ஜீவனுக்கு ஊற்று காரணர் பாருங்க. அவர் தான் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அப்படி ஜீவாதிபதியாக இருந்த அவர் அங்கே கொல்லப்பட்டார். We don't even know how low Jesus went actually in his sufferings on the cross, because on the outside there is a suffering he experiences from the hands of the Romans and in the physical pain and all that. But in an unseen, hidden way, there is greater suffering, because in his soul he is bearing the very wrath of God itself upon all sin. Even though he did not commit one sin, he bears the wrath of God upon all sin. And he even is forsaken by God, cries out, my God, why hast thou forsaken me? உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிலுவையின் அந்த பாடுகளில் இயேசு உண்மையிலே எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு சென்றார் அப்படின்றது நமக்கு தெரியல பாருங்க. ஏன்னா அவர் வெளியில் ரோம போர் வீரர்களாங்க அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், பல வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும், வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம். ஆனால் இதற்கு மேலாக மறைமுகமாக காணக்கூடாத ரீதியிலே அங்கே தம்முடைய ஆத்துமாவிலே அவர் தேவனுடைய கோபாக்கினையே அங்கே தாங்கி சுமந்தார் பாருங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அவர் ஒரு பாவம் கூட செய்யலை. ஆனாலும் எல்லா பாவத்துக்குமான தேவ கோபாக்கினையை தம்முடைய ஆத்துமாவிலே அவர் தாங்கி சுமந்தார். இன்னும் கூட அவர் தேவனாலே அங்கே கைவிடப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கும் போது சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே கதறுகிறார். Just as he is infinitely exalted on the cross, he humbled himself infinitely. He went to the lowest depths. அவர் எல்லையற்ற விதத்தில் வகையில் அவர் உயர்ந்தவர் என்பது போலவே சிலுவையிலே அவர் எல்லையற்ற வகையில் தன்னையே தாழ்த்தினார். அவர் மிகவும் ஒரு தாழ்வான நிலைக்கு சென்றார். The infinitely highest one went to the lowest depths. That is glorious. You cannot see that anywhere else in anybody else ever.
the infinitely highest one goes to the lowest possible depths. எல்கேற்ற விதத்திலே உயர்ந்த உன்னதமானவர் எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு கீழான நிலைக்கு செல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஆழமான ரீதியில கீழான நிலைக்கு சென்றார். வேற எவரும் சென்றிருக்க முடியாது. எந்த ஒரு நபரும் அந்த மாதிரி சென்றதில்லை. அந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்த எல்கேற்ற விதத்தில் உயர்ந்திருந்தவர் எல்கேற்ற விதத்திலே மிகவும் கீழான நிலைக்கு தன்னை தாழ்த்தினார். அதில் தான் மிகப்பெரிய மகிமையும் அழகும் இருக்குது பாருங்க. If you try to compare Jesus, the infinitely highest one going to the lowest depths, right? Nobody can even come close to Jesus. இயேசு வேற யார் கூட நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா மிகவும் உயர்ந்த நிலையில் உன்னதமான ரீதியில் இருந்தவர், எல்கேற்ற விதத்தில் உயர்ந்தவர். இவர் எந்த அளவுக்கு கீழான ரீதியில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கீழான ரீதியில் சென்றார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவோடு வேற யாரையாவது நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அவங்க இயேசுக்கு கிட்ட கூட வர முடியாது பாருங்க. Sometimes, in the world we see powerful or rich or famous people, sometimes they go and visit the poor or the suffering people. They shake hands or they sit down and eat with them or they lend a helping hand. And that itself people appreciate so much. இந்த உலகத்தில் கொஞ்சம் மேலானவர்கள், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், மேலான ரீதியில் இருக்கிறவங்க, அவங்க சில நேரத்தில் போயிட்டு இந்த ஏழைகளை சந்தித்து ஏழைகளுக்கு உதவி செய்து அவரோட கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்யும்போது அதை பார்த்து மக்கள் பெரிய அளவில் பாராட்டுறாங்க. But these so-called humble acts, right? They are humble only in a way, but they are nothing compared to how Jesus Christ, the infinitely highest one, humbles himself on the cross of Calvary to save men and women. இந்த தங்களை தாழ்த்தி கொள்றன்ற பேரில் தங்களை தாழ்த்தி கொள்கிற அந்த ஆட்கள் இவங்க இயேசுவோட ஒப்பிட முடியாது பாருங்க. இவங்க தங்களை ஒரு விதத்தில் தாழ்த்துறாங்க உண்மைதான். ஆனால் இயேசு மிகவும் எல்கேற்ற விதத்தில் உயர்ந்திருந்தவர் அங்கே சிலுவையிலே தன்னை அந்த அளவுக்கு முழுவதுமாக தாழ்த்தினார். மனிதர்களை, ஆண்களையும் பெண்களையும் எல்லாரையும் மீட்கும்படியாக தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுத்தார். அவரோடு இவர்களை எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாது. You need to see both sides. You need to see how high he is, Jesus Christ, and how low he goes. You need to see them together to see his beauty. அப்புறம் ரெண்டு சைடையுமே பார்க்கணும் பாருங்க. அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்றதையும் பார்க்கணும், அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்பதையும் பார்க்கணும். ரெண்டையுமே பார்க்கும்போது அந்த மகிமை அழகை நீங்கள் காண முடியும். I challenge you, you cannot find this combination to this level in anybody else. Impossible to find. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை இப்படிப்பட்ட ரீதியில் இருக்கிற, அதாவது மேலான ரீதியில் இருந்தவர் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிற இந்த மாதிரியான ஒற்றுமை வேற எந்த ஒரு நபரிடத்திலும் நீங்கள் காணவே முடியாது. For a human being to be humble or extremely humble is very admirable. We appreciate that quality, right? Humility in human beings. மனிதர்கள் மத்தியில் அவங்க தங்களை தாழ்த்தும் போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வியக்கத்தக்கதான், அதை போற்றத்தக்கதான் நம்ம அதை போச்சுறோம், புகழ்கிறோம். And if a very great human being, a very powerful person is extremely humble, then that is even more worthy of our admiration. இன்னும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர், நல்ல ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மாமனிதராக இருக்கிறார். அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம அவர் போற்றத்தக்கவர் தான். நம்மளும் அவரை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம். But I tell you, even if the highest human being has the deepest humility, still they cannot compare with Jesus Christ. நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு மாமனிதர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தாழ்த்திருந்தாலும் இயேசுவோடு அவரை ஒப்பிடவே முடியாது. Because remember, the distance between the highest human being and Jesus is infinite. He is infinitely higher. He is infinitely higher. And no matter how much a person humbles himself, it will never be to the point where Jesus humbled himself on the cross. That is the infinite depth of humility. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாமனிதராக இருக்கலாம், அவர் தன்னை தாழ்த்தி இருக்கலாம், அவர் இயேசுவோடு ஒப்பிட முடியாது பாருங்க. ஏன்னா இயேசு எல்கையற்ற விதத்தில் உயர்ந்திருக்கிறார், எல்கையற்ற விதத்தில் தன்னை தாழ்த்தினார். இவர் இந்த மாமனிதர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருந்தாலும்
இயேசு அங்கே சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார் இல்லையா, அந்த காரியத்தோடு அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அந்த தாழ்மையோடு இந்த மாமனிதர், உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாமனிதராக இவர் இருந்தாலும் இவரை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. When you see these two qualities coming together in Jesus, it must cause you to trust in him more, run to him more, call on him more. இந்த 2 தரமான இந்த பண்புகளும் இயேசுனிடத்தில் இருக்கிறத நீங்க பார்க்கும்போது நீங்க அதிகமாக அவரை நேசிப்பீங்க, அவரிடத்துல ஓடி வருவீர்கள், அவரை அதிகமாக நோக்கி கூப்பிடுவீர்கள். Right? Because if he was only high, we would not go to him. But he came down to us. Even if you wanted, you could not reach where he is. But he came down, searching for us. He came all the way to where we are, and he went lower than where we are. He died on the cross for us. அவர் மிகவும் உயர்ந்தவராக மட்டும் இருந்திருந்தால் அவரிடத்துல போக முடியாது பாருங்க. அவரிடத்துல போக முடியாது. அவர் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து மனிதனாக வந்தார், நம்முடைய நிலைக்கு அவர் வந்தார், நாம் அவரிடத்தில் அணுகும்படியான அந்த நிலைக்கு வந்தார். அவர் சிலுவைக்கும் சென்றார், நமக்காக சிலுவையிலும் சென்று மரித்தார். If he was only low, then he would not be able to help anybody, right? அவர் வெறும் தாழ்மையானவராக மட்டும் இருப்பார். ஆனால் அப்போ அவர் எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியாது பாருங்க. He cannot make a big difference in our lives. He won't have the power or the authority needed to do that. நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. ஏன்னா அவரிடத்துல வல்லமை இருக்காது. எந்த ஒரு பெரிய காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய முடியாது. But that's the beauty of Jesus, you see. He is both infinitely majestic and at the same time infinitely humble, meek. And it's the combination that is so helpful for us. We can go to him no matter where we are, what we need. அப்ப இயேசுனிடத்தில் இருக்கிற அழகான விஷயம் அதான் பாருங்க. அவர் மகிமையான விதத்தில், எல்கேற்ற விதத்தில் மிகவும் மகிமையானவர், உயர்ந்தவர். அதே நேரத்தில் அவர் எல்கேற்ற விதத்திலே மிகவும் தன்னை தாழ்த்தி வந்தவர். அதனால நம்ம அவரிடத்துல போக முடியும் பாருங்க. அவரிடத்துல நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம அவரிடத்துல செல்ல முடியும். When we feel weak and weary and stressed and worried, we can go to him. It's okay. Even if you don't feel like, you have enough faith, it's okay. You go to him, you call on him. நீங்க பலனற்ற ரீதியிலே கவலையிலும் பாரத்திலும் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா, அவரிடத்துல நீங்கள் போக முடியும், அவரை நோக்கி கூப்பிட முடியும், அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவரை நாட முடியும், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட முடியும். ஒருவேளை போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லைன்னு ஃபீல் பண்ணா கூட அப்போ கூட போகலாம், அப்போ கூட அவரை கூப்பிடலாம். See, he says, in fact, he says, come to me all you who labor and are heavy laden, I will give you rest. அவர் சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னார். Take my yoke upon you, right, and learn from me, for I am gentle and lowly. This is the infinitely majestic one talking, and he says, I am gentle and lowly. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்றார் பாருங்க. இவர் எல்கேற்ற விதத்தில் உயர்ந்தவர், எல்கேற்ற விதத்தில் தன்னை தாழ்த்தினவர். அவர் பேசுறாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு. And when we come to him, he will strengthen us, because he's not just gentle, he's all powerful. அப்ப நாம் அவரிடத்துல வரும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் அவர் சாந்தம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் வல்லமை வாய்ந்தவராகவும் இருக்கிறார். And when he has strengthened us, he will send us out. He will give us a great mission to do, and he will send us out to accomplish something great. அவர் அப்படி நம்மளை பலப்படுத்தும் போது நம்மை வெளியே அனுப்பவும் செய்கிறார் பாருங்க. ஒரு ஊழிய பணியை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாக, மிகப்பெரிய காரியத்தை செய்யும்படியாக நம்மை பலப்படுத்தி அவர் அனுப்பவும் செய்கிறார். That's the beauty of Jesus, right? Any person, no matter how weak or tired or low in any way, whatever it is, it doesn't matter. They can come to him, they can receive strength, and they will be made into a warrior,
Because we are talking about Jesus. This is the way he works. He takes ordinary people, he takes weak people, he changes them, makes them strong, and then he sends them out to accomplish great things, my friend. அதுதான் இயேசு குறித்த அழகான விஷயம் பாருங்க. அவரிடத்துல யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனமானவனும், சோர்வுற்றவனும், எவ்வளோ ஒரு களைப்புற்ற ரீதியில இருக்கிறவனும் அவரிடத்துல போகும்போது, அவர் உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி ஒரு பெரிய ஒரு வீரனைப் போன்று, மாவீரனைப் போன்று உங்களை அனுப்புகிறார். அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். யாரா இருந்தாலும் அவரிடத்துல போய் பலனை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய வீரனாக செல்ல முடியும். This is what we need, isn't it? We not only need strength when we are weak, but we also need our lives to count for something great. We all aspire to some greatness, don't we? அப்போ நம்ம எல்லாருக்குமே இதான் தேவை பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு பலன் தேவைன்றது மட்டும் இல்லை பாருங்க. நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மதிப்புள்ள விதத்தில் எண்ணப்பட வேண்டும். என் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள விதத்தில், மதிப்புள்ள விதத்தில் எண்ணப்பட வேண்டும். அதெல்லாம் அது நம்முடைய எல்லாருக்குமே தேவையாக இருக்கிறது. Jesus says to us all, come, not only give you strength, but I will give you a great mission so that your life is worth living. You yourself become more like Jesus. அப்போ இயேசு நம்ம எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார் பாருங்க. எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொல்றாரு. வந்து நம்மளை பலப்படுத்துறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஊழிய பணியும் கொடுக்குறாரு. மிகப்பெரிய ஒரு மிஷனையும் கொடுக்குறார். கொடுத்து அனுப்புகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தமுள்ள விதத்தில், ஒரு மதிப்புள்ள விதத்தில் வாழுகிற வாழ்க்கையாக மாறுகிறது. நமக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுத்து அவர் அனுப்புகிறார். Later on we will see more like this, but I think that's enough for us today to admire and worship Jesus. His beauty, his greatness, his glory is incomparable. நம்ம பின்னாடி இன்னும் அதிகமாக பார்க்கலாம் பாருங்க. ஆனால் இன்னைக்கு இது போதும். இயேசுனுடைய அந்த மேன்மையை, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சி புகழ்வதற்கு இன்னைக்கு இது போதும் பாருங்க. You know, the greatest person to benefit in a way is us. All this ends up to benefit us because this greatness of Jesus, this exalted state of Jesus, this highness of Jesus, and the way he comes down to us ends up benefiting us, right? He came down for us. He did it all for us. Think about it. அப்போ இதில் வந்து அதிகமாக நன்மை அடைகிறது நாம தான் பாருங்க. மிகவும் உயர்ந்த மேன்மையான மகத்துவமான இயேசு அந்த அளவுக்கு உயர்ந்தவர், அந்த அளவுக்கு இறங்கி தாழ்த்தி இறங்கி வந்தார். எதற்காக? நமக்காக, நாம பயன்பெறும்படியாக நமக்காக தான் வந்தார். இதெல்லாம் நமக்காக தான் செஞ்சார் பாருங்க. அவ்வளோ உயர்ந்தவர் இறங்கி வந்தது நமக்காக தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம். The more you see his beauty, his glory, the more you realize how blessed you are. அப்போ அவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அழகானவர் என்பதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத உணர்வீங்க. So worship Jesus. அப்போ இயேசுவை ஆராதியுங்கள். And continue to see his beauty. தொடர்ந்து அவருடைய அழகை காணுங்கள். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Father, we thank you for sending your Son all the way from heaven to come down to the lowest depths to save us. பிதாவே, உம்முடைய குமாரனை மிகவும் உயர்ந்த பரலோகத்திலிருந்து மிகவும் தாழ்வான ரீதியில் எங்களை ரட்சிக்கும்படியாக அனுப்பினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Help us, O God, to realize how much you love us, how much your Son loves us, so that he came down from his infinite majesty and became humble even to the point of death on the cross. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பையும், ஆண்டவரே உம்முடைய குமாரன் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பையும் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த அளவுக்கு மேலான உயர்ந்த ரீதியிலிருந்து ஆண்டவரே சிலுவையின் முடிவு பரியந்தம் எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படியாய் தாழ்த்தி வந்தார், அதை உணர்ந்து நன்றி சொல்ல உதவி செய்வீராக. May every person who's weak and weary today run to Jesus, call on Jesus, and may they receive the strength from the Lion of Judah. ஆண்டவரே, ஒவ்வொரு சோர்வுற்ற பலவீனமான ஒவ்வொருவரும் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே பலனையும் ஆண்டவரே சத்துவத்தையும் யூத ராஜசிங்கமாகிய இயேசுவினிடத்திலிருந்து பலத்தையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளட்டுங்க தாவே. Help us, O Lord, to see the unique beauty and the glory of your Son like never before.
ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய ஆண்டவரே தனித்தன்மையான அந்த மகிமையை அழகை நாங்கள் இதுவரை கண்டிராத விதத்திலே காணும்படியாக நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. And may that inspire us to worship him more, to admire him more. அது அவரை நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கவும் அவரை அதிகமாய் போற்றவும் புகழவும் எங்களை ஆண்டவரை உந்தி தள்ளட்டும் கர்த்தாவே. We know that the more we fix our eyes upon the beauty and the glory of Jesus, the more we will become like him. நாங்கள் அதிகமாய் இயேசுனுடைய அந்த மகிமையும் அவருடைய அழகின் மீதும் எங்களுடைய கண்களை வைத்து அதன் மூலமா அவரை போல இன்னும் அதிகமாய் மாற உதவி செய்வீராக. And through that we will shine forth his glory more and more through our lives in this world. அதன் மூலமாய் ஆண்டவரே அவருடைய மகிமையை இந்த உலகத்திற்கு எங்கள் வாழ்க்கையின் மூலமாக அதிகமாக பிரகாசிப்பித்து காண்பிக்க உதவி செய்வீராக. May Jesus be glorified through it overall. எல்லாவற்றின் மூலமாகவும் இயேசு மகிமைப்படுவாராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.